அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு வேலை செய்வதாக இருந்தாலும் அதிலே நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடுவது மட்டுமல்ல, முயற்சி வேண்டும். முயற்சி 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 அது இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் செய்கின்ற செயல் என்பதிலே பாதியிலே நிறுத்தம் என்று சொல்லப்படக்கூடியது வந்துவிடும். அந்த நிறுத்தம் இல்லாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த லட்சியத்தை அடைய முடியும். எந்த ஒரு காரியத்திற்கும் முயற்சி இல்லை என்று சொன்னால் அந்த காரியத்தை நம்மால் செய்ய இயலாது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை புகுத்திவிடும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். சில சமயத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருப்போம். ஆனால் நாம் பணியாற்றியதற்கு உரிய சிறந்த மதிப்பினை பெற்றிருக்கின்றோமா என்று எப்பொழுது நாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோமோ அந்த சிந்தனை வந்தவுடனேயே நம்முடைய செயலானது, நம்முடைய வேலையானது முழுமை பெறக்கூடியதாக அமையாது. அது திருப்தியையும் தரக்கூடியதாக இருக்காது. திருப்தி வெளியில் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம மனதிற்குள்ளாக ஆஹா, நம்ம இந்த வேலையை எவ்வளவு அற்புதமாக தொடர்ந்து செஞ்சு முடிச்சிட்டோமே என்று எண்ணுகின்ற எண்ணம் வருகிறது இல்லையா? அந்த எண்ணம்தான் நம்முடைய திருப்தியாக அமையும். சில சமயத்தில் அந்த திருப்தி வரவே வராது. எவ்வளவோ நானும் முயற்சி பண்ணுறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், குட்டிக்காரனை அடித்து பார்க்குறேன், ஆனால் எதுவுமே முடியாமல் போயிடுச்சு என்று சலித்து கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். இப்படி சலிப்பு என்று சொல்லப்படக்கூடியது ஒரு சமயம் யாருக்கு வந்தது தெரியுமா? சித்தார்த்தருக்கு வந்தது. கௌதம புத்தர் என்று சொல்லுகின்றோமே, அந்த சித்தார்த்தர் அரண்மனையிலிருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்து ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்து கொண்டே வருகிறார். அப்படி பார்த்தவர் அவருடைய மனமெல்லாம் அப்படியே பதைக்கிறது. அரண்மனையில் நாம் இருந்தோம், இந்த வெளி உலகமே என்னங்கிறது நமக்கு தெரியாமல் போய்விட்டது. இந்த வெளி உலகம், அரண்மனை உலகம், அப்போ ரெண்டு உலகம் இருக்கிறதா? எது உண்மையானது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து போயிட்டே இருக்கார். போயிட்டு பலரை சந்திக்கின்றார், பலருடைய அறிவுரைகளை எல்லாம் கேட்கிறார். அப்படி கேட்டவர், நான் தவம் செய்ய போகிறேன், தவம் செய்து என்னுடைய உண்மை நிலை என்ன, இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நான் ஞானம் பெற்றவனாக ஆவேன் என்று மனதிற்குள்ளாக நினைத்து கொண்டவர் நீண்ட நாள் தவம் செய்கிறார். ஆனால் அவருக்கு மன திருப்தி என்று சொல்லப்படக்கூடியது கிடைத்ததா என்றால் கிடைக்கவில்லை. வேறொரு இடத்துக்கு போகிறார். அங்கேயும் கடுமையாக தவம் செஞ்சு பார்க்குறார், முடியல. அவருக்குள்ள ஒரு மனக்கலக்கம் வந்து விடுகிறது. என்னடா, நம்ம எவ்வளவோ தவம் செய்து பார்த்துட்டோம், எங்கெங்கோ போய் மகான்களுடைய செய்திகளை எல்லாம் கேட்டு பார்த்து விட்டோம், நம்மிடத்திலே அந்த மன நிம்மதி, மன மகிழ்ச்சி என்று சொல்லப்படக்கூடியது வரவில்லையே. சரி, நம்ம பழையபடி அரண்மனைக்கே போய்விடலாமா என்று யோசித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரும்பொழுது அங்கு ஒரு பெரிய குளம் காணப்பட்டது. அந்த குளத்திலே அருகில் ஒரு அணிலானது இருந்தது. அந்த அணில் குளத்திற்கு சென்று தனது வாலை நனைத்துவிட்டு குளத்தின் கரைக்கு வருகிறது. அந்த குளக்கரையிலே தனது வாலை மீண்டும் மீண்டுமாக அது நன்கு துடைத்து கொண்டு மீண்டுமாக குளத்திற்கு வருகிறது. வாலை நனைக்கிறது, கரைக்கு வருகிறது, வாலை நன்கு துடைத்துக் கொள்கிறது. இப்படி மாற்றி 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 போய்கொண்டே வந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை சித்தார்த்தர் பார்த்தார். பார்த்தவர், என்னது இது,
இவ்வளவு நட போயிட்டு 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 வந்துட்டே இருக்கு, என்னதான் இதுக்கு பிரச்சனையா இருக்கும் என்று சொல்லி அந்த அணிலிடத்திலே சென்று, உனக்கு என்ன பிரச்சனை, நீ குளத்துக்குள்ள இறங்கி உன் வாழை நினைத்து விட்டு வந்து கரையிலே அதை துடைத்து விட்டு தட்டி விட்டு செல்கிறாயே, என்னதான் நீ செய்யணும்னு யோசிக்கிற என்று கேட்கிறார். அதற்கு அணில் சொல்கிறது, இந்த குளத்து நீர் முழுமையாக நான் வற்றி போகும்படியாக செய்ய போகிறேன் என்று கூறுகிறது. அது கேட்ட உடனே சித்தார்த்தருக்கு என்ன செய்ய முடியலன்னா அடக்க முடியாத சிரிப்பு வந்து விடுகிறது. நமக்கே கேட்கும்போது சிரிப்பு வருது இல்லையா? நம்மளாலேயே ஊறிக்கொண்டே இருக்கக்கூடிய குளத்தினை என்ன செய்ய முடியாது, இறைக்க முடியாது, ஒன்றுமில்லாமல் நீர் இல்லாமல் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த அணில் தனது வாளை நனைத்து கரையிலே வந்து அந்த தண்ணீரை சொட்டிவிட்டு துடைத்து விட்டு மீண்டும் இறங்கி கொண்டு இருக்கிறதே, அதற்கு அது கேட்ட பதில் இப்படி சொல்கிறதே, வற்றி போக செய்ய போகிறேன், ஒன்றுமில்லாமல் செய்ய போகிறேன் என்று சொல்கிறதே என்று எண்ணி சிரித்த சித்தார்த்த அணிலை பார்த்து சொல்லுகின்றான், அணிலே, உன்னை போன்று கோடிக்கணக்கான அணில்களை கொண்டு நிறுத்தினாலும் கூட வாளை நனைத்து இங்கே வற்றி போகும்படியாக செய்ய முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக செய்ய முடியாது. நீ ஏன் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறாய்? நீ ஒன்றாக இத்தோண்டு இருந்துட்டு உன்னால் பண்ணவே முடியாது என்று கூறுகிறார். அந்த அணில் சித்தார்த்தருடைய பேச்சை கேட்டது தன் வேலையை நிறுத்திவிட்டு கேட்டதா என்று சொன்னால் நிறுத்தாமலேயே கேட்டுக்கொண்டு அவருக்கு பதில் சொல்லியது. நான் என்ன செய்வேன், செய்கின்ற முயற்சி விடாமல் நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். இது யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த குளத்தினை வற்றி போகும்படியாக தண்ணீரே இல்லாதபடி செய்வேனே தவிர பாதியில் நிறுத்திவிடவே மாட்டேன். அதற்காக தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். எனது தொடர் முயற்சி ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கு வெற்றியை தரும் என்று சொல்லியது. அது சொல்லிட்டு நிற்கலை, தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தது. இதை கேட்ட மாத்திரத்திலே சித்தார்த்தர் மனதிலே முதலில் மனக்கலக்கம் வந்தது. அரண்மனைக்கே சென்று விடலாமா என்று நினைத்தார் அல்லவா? தனது அந்த கலக்கத்தை இந்த அணில் எனக்கு மாற்றிவிட்டது என்று நன்றி சொல்லிக் கொண்டவர் நேராக சென்றார். கயாவிலே மரத்தின் கீழ் அமர்ந்தார். அமர்ந்து தொடர்ந்து தியானம் என்று சொல்லக்கூடியதிலே நான் ஈடுபடுவேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலேயே ஒரு உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டார். என்ன உறுதிமொழி தெரியுமா? இந்த உடம்பு இளைத்து சுருங்கி அழிந்து போனாலும் போகட்டும், பரவாயில்லை. நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய தவத்தினால் நான் செய்கின்ற தியானத்தினால் என்ன நினைத்தேனோ, ஞானம் பெற வேண்டும் என்று நினைத்தேன் அல்லவா, அந்த ஞானம் கிடைக்கின்ற வரையில் இந்த இடத்தை விட்டு நான் எழுந்திருக்க மாட்டேன். தொடர்ந்து தியானம் செய்து கொண்டே இருப்பேன், தவம் செய்து கொண்டே இருப்பேன். எனக்கு நான் நினைத்த அந்த அனுபூதி என்கின்ற சித்தி கிடைக்கின்ற வரையில் இந்த முயற்சியை நான் விடமாட்டேன், தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் என்று செய்தார். அப்படி செய்ததன் பலனாக அவருக்கு அந்த மரத்தின் கீழ் ஞானத்தை பெற்றார். ஆக இதை போன்று எத்தனையோ செய்திகள் உண்டு. முயற்சி என்பதை எப்படி இருக்க வேண்டும்? செய்கின்ற செயலிடத்திலே விடாமுயற்சியாக தொடர்ந்து செய்கின்ற முயற்சியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வெற்றியை பெற முடியும். இதற்கு நமக்கு நிறைய கதைகள் உண்டு. ராபர்ட் ப்ரூஸ் ஒரு சிலந்தி வலையை எப்படி தனது சிலந்தி வலையை கட்டுகிறது என்பதை பார்த்து அறிந்தவன் 7 முறை போர் தொடுத்து கூட வெற்றி பெறவில்லையே என்று மனம் நொந்தவன் அந்த சிலந்தி கீழே விழுந்து தனது வலையை பின்னியது. அதை பார்த்தவன் இந்த முயற்சியும் எடுத்து போருக்கு செல்வோம் என்று போய் அந்த போரிலே வெற்றி பெற்றான். ஆகையால் இப்படி விடாமுயற்சியினால் பலர் என்ன செய்திருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்விலே வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். ஆகையால் நாமும் எந்த ஒரு செயலை செய்கின்ற பொழுதும் தொடர்ந்து அந்த செயல் முடிகின்ற வரையில்
விழிப்போடு இருந்து முயற்சி செய்வோம். இப்படி முயற்சி செய்யக்கூடிய காரியத்தை தான் சுவாமி விவேகானந்தர் எப்படி சொல்லியிருக்கிறார் தெரியுமா? எழுமின் விழிமின் குறி சாரும் வரை நில்லாது செல்லுவின். அதாவது லட்சியத்தை அடைகின்ற வரையில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு என்று சொல்லியிருக்கின்றார். நாமும் முயல்வோம். நன்றி, வணக்கம்.